உள்ள வந்து பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா பதர் வண்டி இருக்குதா, எதுக்குள்ள எது இருக்குன்னே தெரியல. இருந்தாலும் இந்த பதரெல்லாம் தாண்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும்னா. நீ வாங்கலையா? கோயிலோட கருவறை இது. சிலை இல்லை உள்ள. அது வந்து கம்ப்ளீட்டா இடிஞ்சு போயிருச்சு. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் இது. இது வந்து இருக்கு இப்போதைக்கு. இதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிதான் இருக்காங்க அங்க. உள்ள போறது எனக்கு தெரிஞ்சு சேஃப் கிடையாது. ஸோ வெளியில இருந்தே பார்த்துக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் இது இடிஞ்சு கொடுக்கலாம். உள்ளேயும் வந்து ஆபத்தான பூச்சிகள் ஏதாவது இருக்கலாம். அதனால எப்பவுமே வந்து இப்போதைக்கு இது இருக்க கண்டிஷன்ல உள்ள போறது சேஃப் கிடையாது. கோயிலோட ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லணும்னா இது வந்து 3 போர்ஷனா இருக்கு. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம். அதாவது உள்ள சாமி இருக்கிற அறையை வந்து கருவறைன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற அறையை வந்து அர்த்த மண்டபம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தை மகா மண்டபம் சொல்லுவாங்க. கருவறையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருச்சு. உள்ள வந்து மூலவர் சிலை இல்லை. ஆஹ் அர்த்த மண்டபம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா உள்ள போய் பார்க்குற அளவுக்கு அது சேஃப் கிடையாது. அதே மாதிரி மகா மண்டபம் இப்போதைக்கு இருக்கு. இந்த மண்டபம் வந்து இன்னைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுல இருக்க தூண்கள் தான். இந்த கோயிலோட அமைப்பு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, பொதுவாகவே வந்து பாண்டியர்கள் வந்து கோயிலை வந்து ஒண்ணு மலையை குடைஞ்சு குடைவரை கோயிலை கட்டியிருப்பாங்க, இல்ல கற்களை அடுக்கி வச்சு கற்றளி கோயிலை கட்டியிருப்பாங்க. அதாவது கற்றளி கோயில் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்கல்ல, நம்ம பிரிக்ஸ் மாதிரி. இப்ப நம்ம வந்து செங்கல் வச்சு வீடு கட்டுறோம். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சுதான் கோயில் கட்டுவாங்க. இதுக்கு வந்து கற்றளி கோயில் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கற்றளி கோயில். இந்த கோயில்ல மூலவர் சிலை இல்லை, ஆனா இது ஒரு சிவன் கோயிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாறுகள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. மூலவர் சிலை